அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். குழல் இனிது யாழ் இனிது தன்மக்கள் மழலை சொல் கேளாதார் என்பார் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. இதோடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். குழலுடைய இசையோ யாழினுடைய இசையோ இனிதுன்னு சொல்கிறவங்க மக்களுடைய மழலை சொல் கேளாதவர்கள் தான் அப்படி சொல்லுவாங்களாம். அப்போ எந்த அளவுக்கு அந்த மழலை சொல்லுக்கு அந்த இனிமையை ஓமையாக வள்ளுவ பெருமான் கொடுத்துருக்கிறார் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இன்றைக்கி அது சிதைஞ்சிக்கிட்டு வருதுன்றதுக்காகத்தான் நம்ம தினம் ஒரு அறிவில் இதை பேசுகிறோம். நம்மளுடைய குழந்தைகள் கையில் இப்போ நம்ம கொடுக்கக்கூடாத ஒரு பொருளை கொடுத்துட்டோம். இப்போ குழந்தைகளை யார் வடிவமைக்கிறா அப்படின்னா நம்ம ஆச்சரியப்படுவோம். ஒரு 80 வயது பெரியவர் பேசக்கூடிய வார்த்தையை குழந்தைகள் பேசுது. அப்போ யார் வடிவமைக்கிறா? கார்ட்டூன்கள் குழந்தைகளுடைய கேரக்டராக மாறுது. இது எவ்வளோ பெரிய அபாயகரம்னு பாருங்கள். தன் மக்கள் மழலை சொல் சிதையுது அப்படின்னா உங்களுக்கு இனிமை எங்கே இருக்குது? அப்போ எவ்வளவு அடிப்படை விஷயங்கள்லாம் திட்டமிட்டு ஊடுருவக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் காணாமல் கடந்து போயிட்டீங்கன்னா விளைவுகள் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். குழந்தைத்தனம், இந்த குழந்தைத்தனம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. நீ குழந்தையாக மாறாவிட்டால் இறைவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ எவ்வளவு முக்கியத்துவம் இந்த குழந்தைத்தனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த குழந்தைத்தனத்தை நம்ம இழந்துட்டோம்னா எதிர்காலம் எப்படி இருக்கும்? இப்போ என்னுடைய வயசு, நான் என்னுடைய குழந்தைத்தனங்களை எடுத்து நான் அசை போட்டு பார்க்குறதுக்கு அங்கே ஒரு சுவாரஸ்யம் இல்லைன்னா என்னுடைய மனநிலை, என்னுடைய கட்டமைப்பு எவ்வளவு வரட்டுத்தனமாக இருக்கும். உயிர்ப்பு இல்லாமல், ஈவு இரக்கம் இல்லாமல் மாறி மோசமான கண்டிஷனை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். குழந்தைகளை ரொம்ப கவனமாக பாதுகாக்கணும். அதுக்குரிய பயிற்சி முறைகளை நம்ம உருவாக்கி கொடுக்கணுன்றதில் ஒவ்வொருத்தரும் கவனம் செலுத்துங்க. ஆத்ம நமஸ்காரம்.